அடடே, ஃபேனுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு போன நோன்ற சகம் எங்க கிடைக்கும்? லைட்டா பசிக்கிறாப்பல இருக்கு, எதனா நுறுக்கலாம். எத்தே, அவ வீட்டுல மருமவன் ஒருத்தி வந்தா எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாளுங்க. ஆனா இங்க பாரு, இதுக்கு இன்னும் நான் தான் ஜோர் போட்டுட்டு இருக்கேன். இவளை குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பெத்தம் பாரு, அதுதான் சரியில்லை. என்ன மருமவளே? எத்த லைட்டா பசிக்குது, கொஞ்சம் சோறு போட்டு கொண்டாரீங்களா? எல்லாம் என் தாளை எழுத்து. என்ன ஆச்சு இந்த மாமியார் கிழவிக்கு? வாய் ஒரு பக்கம் கோணலா இருக்கு. அடடே, சாம்பார் சாதமா? கொடுங்க கொடுங்க, நல்லா ஆவி பறக்க கொண்டாந்துருக்கீங்களே. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்க? காலையில இருந்து படுத்துக்கிட்டு போனை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க. வேர்வை சிந்தி சாப்பிட்டாதான் சாப்பிட்ற சாதம் வயிற்றுல ஒட்டும். அப்பதான் உடம்புல கொஞ்சமாவது கறி பிடிக்கும். இல்லைன்னா இப்படி எலும்போடாதான் இருக்கணும். சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு காலை நீட்டி படுத்துற வேண்டியதான். எவ்வளவு அசதியா இருக்கு. ஏண்டி சின்ன பொண்ணு, இப்ப ஏண்டி ஃபேன் அந்த பக்கமா திருப்பி விட்ட? நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? எத்த, நீங்க தானே சொன்னீங்க வேர்வை சிந்தி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டோன்னு. இப்படி ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு வேர்வை சிந்தம்? அப்புறம் எப்படி உடம்புல ஒட்டும்? நீங்க எப்படி கறி பிடிப்பீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சூடு ஆறிடு போகுது.